நம்ம நினைக்கிறோம் இது இப்படிதான், இது இப்படி இப்படிப்பட்ட காரியங்கள் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அது இயற்கைக்கு மேலா தேவனுடைய வல்லமைன்னு ஒன்று இருக்கு. நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி தேவ வல்லமைன்னு ஒன்று இருக்கு. அந்த வல்லமை எல்லாம் மாற பண்ணும். அதில் தான் உட்காந்துட்டு இருக்கிறோம் உள்ள. அது எல்லாம் மாற்றும் என்கின்ற நம்பிக்கையில தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது எல்லாம் செய்யும் என்பதற்காக தான் எல்லாரையும் எதிர்த்து நிற்கிறோம். ஏன் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வல்லமை இருக்கு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கு? உங்க வாழ்க்கையை எதை குறித்து நீங்க வடிவமைக்கிறீங்க? எதை சார்ந்து உங்க வாழ்க்கையை வடிவமைத்திருக்கிறீங்க? அதனால தான் உங்க விசுவாசம் அடிக்கடிக்கு குறுகி போகுது. நீங்களும் நானும் யாரை சார்ந்திருக்கணும்னா தேவனுடைய வல்லமையை சார்ந்திருக்கணும். தேவனுடைய வல்லமையை சார்ந்த ஒரு விசுவாசம் தான் நம்ம விடுதலையாக்கும். தேவனுடைய வல்லமையில தான் என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்க. இது சாத்தியமான ஒரு சூழ்நிலையா? இது இப்படி ஒரு இயற்கைக்கும் மேலா ஒரு காரியம் நடக்கும், என் பலத்தை மிஞ்சி ஒரு காரியம் நடக்கும். நமக்கு ஒரு தேவைன்னா உடனே நம்ம என்ன யோசிக்கிறோம்? நம்முடைய பலத்தை யோசிக்கிறோம், நம்முடைய சூழ்நிலை யோசிக்கிறோம். இல்லை, இதை தாண்டி ஒரு காரியம் நடக்குமா என்கின்றதான ஒரு விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? வளர்த்துக்கணும். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்துருக்கீங்களா? வாசிங்க பார்க்கலாம். எபிரியர் நிருபம் 11ஆம் அதிகாரம். எபிரியர் 11ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் எப்படிப்பட்டவர்? மரித்தோரிலிருந்து எழுப்பவும் தேவன். கவனிங்க, மரித்தோரிலிருந்து ஈசாக்கு. இப்ப கேட்கறாங்க, ஈசாக்கு நீ எப்படி ஆபிரகாம் ஈசாக்கை எப்படி ஒப்பு கொடுத்த? ஒருவேளை ஆண்டவர் அவனை சாகடிச்சிருந்தா என்னப்பா இருக்கும்? ஒருவேளை பலியை எடுத்துட்டு இருந்தாரு, அவன் உயிரை போச்சு, ஆனா அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாருல, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்ட்டு, என்ன தைரியத்தில் கொடுத்த அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட ஒரு கேள்வி எழுப்புனா ஆபிரகாம் சொல்வாரு, மரித்திருக்கிற என் ஈசாக்கின் மூலமா திரும்ப அவனை உயிரோடு கூட எழுப்பி, சொல்லுங்க, திரும்ப அவனை உயிரோடு கூட எழுப்பி என் சந்ததியை பெருக பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவர். அதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? எதுவுமே புரியுது?